ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து வாரம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்டேட், ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ரொம்பவே பேச வேண்டிய ஒரு இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு முக்கியமான இஷ்யூ இருக்குது. ஒன்று ப்ரோ கபடியை பற்றிய ஒரு இஷ்யூவும், இன்னொன்று வந்து கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு இஷ்யூவும் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். சதீஷ், அது என்ன அந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஏதோ ஒரு இஷ்யூங்கிறாங்க பாகிஸ்தானில், என்ன நடக்குது, அது என்ன எதுவும் சொல்லலாமா? கண்டிப்பாக. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் தான் நடந்திருக்கு. செகண்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிஸ்வான் தெரியும்ல, பாகிஸ்தான் பிளேயரு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேஷவ் மகாராஜோட கடைசி ஓவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அந்த கடைசி ஓவர் ஃபேஸ் பண்ணும்பொழுது அவர் வந்து அந்த பாலை வந்து ஆடி முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து அவரோட பேட்டு வந்து ஸ்டம்பில் பட்டதுனால வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஹிட் விக்கெட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க அம்பையர்கிட்ட. பட் அம்பையர் என்ன பண்ணியிருக்காருன்னா அது வந்து நாட் அவுட்டுன்னு வந்து கொடுத்துருக்காரு. ஏன் அந்த நாட் அவுட் கொடுக்கப்பட்டதுன்னா வந்து 35.2 ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸ் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிளேயர் வந்து பாலை நீங்கள் ஆடி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் அந்த ரன் எடுக்கிறதுக்கான முயற்சி இல்லாத பட்சத்தில் பால் வந்து பேட் வந்து ஸ்டம்பில் பட்டுச்சுன்னா அது வந்து ஹிட் விக்கெட்டாக வந்து கருதப்படாது. அதை தான் வந்து நடுவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பால் என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த பால் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து அம்பையர் வந்து ஓவர் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் அந்த பால் வந்து டெட் ஆயிடுச்சு. அந்த ஓவருமே முடிஞ்சதுனால அது வந்து விக்கெட்டாக கொடுக்கல அம்பையர். ஆக்சுவலாக இந்த ரூல் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. பால் வந்து பிளேயில் இருக்கும்போது நீங்கள் பேட்ஸ்மேன் வெளியே இருந்து ரன் அவுட் அடித்தா அது அவுட்டு தான். பட் ஆனால் இது வந்து ஏன் கன்சிடர் பண்ணப்படலை அப்படின்னா, அது ரன் அவுட்டாகவும் கன்சிடர் பண்ணப்படலை, ஹிட் விக்கெட்டும் கிடையாது. ஏன் ஹிட் விக்கெட் கிடையாது? அது வந்து ரன் அவுட்டுக்கான முயற்சி இல்லை. இப்போ அதிலே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த விதியிலே, நீங்கள் ரன் எடுக்கிறதுக்கான முயற்சி இருந்தாலோ இல்லைன்னா வந்து கிரீஸில் இருந்து அது பார்த்திங்கன்னா ஸ்டம்பிங்கான முயற்சி அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் தான் அது அவுட்டாக கருதப்படும். அது என்னென்னா, அவர் வந்து பால் ப்ளே பண்ணிவிட்டு அவர் வந்து நார்மல் வாக் தான் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அம்பையருக்கு வந்து அதில் வந்து அவர் ரன் எடுக்கிறதுக்கான முயற்சி மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் அதை வந்து அவங்க வந்து நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது விக்கெட்டும் கிடையாதுங்கிறது தான் இது பேசணும். அடுத்து வந்து இன்னொரு நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ ப்ரோ கபடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கே, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். ஆமாங்க, ப்ரோ கபடியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 டீமை சேர்ந்த தமிழ் பிளேயர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடச்சிது. த்ரூ அவுட்டில் சீசனில் நிறைய பேச முடிஞ்சு, அவங்கக்கிட்ட நேராக மீட் பண்ணி பேசினது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எக்கச்சக்கமாக கிடச்சிது. என்ன இஷ்யூ அப்படின்னு பேசணும் அப்படின்னா, ஒரு டீமில் நான் பேசும்போது வந்து ஓப்பனாக சொல்லியிருந்த ஒரு விஷயம், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், எல்லாருக்குமே பிடிச்ச சூறாவளி சுதாகர், அவரை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலங்கிறது அவரே ஓப்பனாக பேசியிருந்தார். அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் டீம் கிட்ட எனக்கு க்ளோஸ்டாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடச்சிது. க்ளோஸ்டாங்கும் போது ரொம்ப நெருக்கத்தில் கோச்சஸ்கிட்டையும் சரி பிளேயர்ஸ்கிட்டையும் சரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு நிறைய கிடச்சிது பர்சனலாக. அதை யூஸ் பண்ணி வந்து எனக்கு இருந்த ஒரு தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸாக நான் கேட்ட கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அதை வந்து ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே ஷேர் பண்ணோம். அப்படிங்கும்போது டீம் தோற்றுக்கிட்டே இருக்குது, அது தோக்கணுங்கிறது எங்களுக்கு என்ன ஆசையா அப்படின்னு கேட்டாங்க. என்கிட்டயே அது கேட்டாங்க, எங்களுக்கு மட்டும் அது என்னப்பா ஆசையா, எங்களுக்கும் அது கிடையாதுப்பா அப்படிங்கிறது வந்து சென்னை லெக்லேயே அவங்க என்கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நான் அது சொல்லணும், எங்களுக்கும் வந்து இந்த டீம் ஜெயிக்கலன்னா இந்த டீம் ஜெயிக்கும், எனக்கே வந்து ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி போயிட்டுருக்கோங்கிறது எங்களுக்குமே தெரில, இந்த டீமை விட்டால் வேறு யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து வந்துருந்துச்சு. அதை வந்து நான் பார்த்து பேசும்போது கேள்விப்பட்டேன். அந்த ஃபிட் பிளேயரு, அதாவது என்னென்னா, இப்போ ஏன் அந்த தமிழ் தலைவாஸ் இஷ்யூ இவ்வளோ பெருசாக ஆகுதுன்னா, பவன் சரவத் போனார் அப்போவே. இப்போது நிறைய கேள்விகள் இருக்குது. பவன் சரவத் போனார், அப்போ மட்டும் நீங்கள் பேசலை, இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு நான் உள்ளே போகும்போது பவனை பற்றி எந்த கொஸ்டினுமே கேட்காதீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு. எனக்கு இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு, என்னென்னா பவனை பற்றி நீங்கள் எங்கேயுமே எதுவும் பேசக்கூடாதுங்கிறது வந்து ஒரு கோச்சஸ் ஆகட்டும், அர்ஜுன் தேஷ்வால் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தார்னா அவருக்குமே அது இருந்துச்சு, பேசக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஓப்பனாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா மீடியா எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் நம்ம பார்க்கணும். அதனால அதை வந்து இது பண்ண முடியலை. அப்போது வந்து அவர்கிட்ட ஆஃப்லைனில் பேசும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான கேள்விகளும் எனக்கு ஏன் நீங்கள் இதை பண்ணல, ஏன் அதை பண்ணலங்கும் போது, தம்பி எங்களுக்கும் அது ஆசை இருக்குது,
பண்ணக்கூடாதுன்னு எங்களது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஓப்பனாக சொல்லிட்டாருங்க சஞ்சு பல்யான் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோச்சுங்க. அவர்னாலேயே இந்த டீமோட ட்ராவல் பண்ண முடியலை, என்னால் இந்த டீமில் ஒன்றுமே மாற்ற முடியலை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த டீமை வந்து அந்த பிளேயர்ஸையும் வச்சுக்கிட்டு கோச்சஸை மட்டும் மாற்றி நீங்கள் பழி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உதாரணம் சொல்லலாம், போன வருஷம் இருந்த தர்மராஜ் சேரலாதனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாங்கிறது எல்லாருக்குமே வந்து இருந்த ஒரு இது. ஏன்னா ஒரு நல்ல பிளேயருங்க அவர் தர்மராஜ் சேரலாதன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி எட்டு வரும்போது அந்த டீம் தோற்றும்போது வருத்தம் இருந்துச்சு. ஏன் அப்படிங்கிறது வந்து அவங்களாம் பெருசாக ஓப்பன் பண்ணி சொல்லாட்டாலும் இப்போ அதற்கான உண்மை வெளியே வருது. மேனேஜ்மெண்ட் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் ஒரு சில மேனேஜ்மெண்ட், அதாவது இதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் உடந்தது தான், நான் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் பழி சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து கோச்சஸ் இதை வந்து பவன் போகும்போதே வந்து கோச் வந்து வெளியே வந்து பேசியிருக்கலாமே, இல்லைனா அர்ஜுன் பேசியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு பிளேயராக மேனேஜ்மெண்ட் கூட ட்ராவல் பண்ணோம், த்ரூ த சீசன் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி சொல்ல முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது வந்து தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட். இன்னொன்று என்னென்னா, இந்த மேனேஜ்மெண்ட் தான் ஐஎஸ்எல்ல கேரளா பிளாஸ்டர்ஸ் டீம் வச்சுருக்க டீம். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க தான் கேரளா பிளாஸ்டர்ஸ் டீமையும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க டீம். ஓகேங்களா, கேரளா பிளாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, கேரளா ஃபேன்ஸ்க்கு வந்து அதிகங்க ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். அப்போது அங்கே அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னமும் பார்க்குறாங்கன்னா அதுக்கு இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே தான் இப்போ இங்கே கபடிக்கும் பண்ணுறாங்க. பட் தமிழ் பிளேயர்ஸ் இல்லை, எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சீக்கிரமாக மேனேஜ்மெண்ட் வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். தமிழக வீரர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கணும். உண்மையாகவே நேற்று ஒரு விஷயம் படிச்சிருந்தேன், அந்த தமிழ் தலைவாஸ் விளையாண்டதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம் போய் விளையாண்டுருந்தா கூட சூப்பராக விளையாடிருப்பாங்க அப்படின்னு. உண்மை, சீரியஸாக நிறைய டிஸ்ட்ரிக்டில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கே ப்ரோ கபடியிலே நம்ம பார்த்தோம், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளேயர்கிட்ட மேலே நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். 1-to-1 நம்மளால் பேச முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நம்ம வந்து திஸ் ஆர் தட்லாம் இருந்து ஃபன்னியாக பேசினதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். அப்படி பேசும்போது அவங்களோட வருத்தம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். என்னென்னா ஸ்கவுட் பண்ணுறதே வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரில. என்ன நடக்குதுன்னா அந்த அனாலிசிஸ் தான் ப்ராப்ளம்ங்கிறாங்க. அந்த அனாலிசிஸ் யார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாகவே இருக்குது. சீக்கிரமாக இதுக்கு தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ரீப்ளை வருங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் கபடியை பற்றி பேசும்போது சொல்லணும் அப்படின்னா, தேர்ட் ஏஷியன் கேம்ஸோட கபடி போட்டி நடந்துகிட்ருக்குங்க. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கும்போது, இந்தியாவோட டீம் வந்து, அதாவது இந்தியன் டீம் வந்து மென்ஸ் ஆகட்டும் உமன்ஸ் ஆகட்டும் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. 4 லீக் மேட்ச்சு 4ஐயும் அடித்து தட்டி தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஏன்னா உமன்ஸ் டீம் வந்து, அதாவது மென்ஸ் டீமாவது வந்து லீடிங் வந்து ஸ்கோர் டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் ஒரு என்னென்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு அந்த மாதிரியான லீடில் தான் ஜெயித்தாங்க. உமன்ஸ் டீம் வந்து வேறு லெவல் விளையாடி இருக்காங்க. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 171 வச்சுருக்காங்க ஸ்கோர் டிஃப்ரென்ஸு இந்தியன் டீமோடது மட்டும். மிச்ச டீமெல்லாம் +9 தான் இருக்குது. அதிகபட்சமாக +9 தான், தாண்டவே இல்லை. இன்றைக்கி வந்து ஈரான் அண்டு இந்தியா வந்து ஃபைனல் விளையாடுறாங்க. அதே மாதிரி மென்ஸ்லேயும் ஈரான் அண்ட் இந்தியா வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஈரான். ஏன்னா நம்ம நிறைய மேட்ச் இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன் சதீஷ். நீங்கள் வந்து டஃப்பான டீம்னு சொன்னீங்க. அந்த டஃப்பான டீமுக்கு எதிராகவே உமன்ஸ் டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேலே லீட் வச்சாங்க, 20 பாயிண்ட்டுக்கு மேலே லீட் வச்சு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே தான் இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வேறு லெவலில் ஆடிட்டு இருக்காங்க உமன்ஸ் டீம். ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை வந்து கார்த்திகான்னு சொல்லி இருக்காங்க. அவங்க வந்து வேறு லெவலில் ஆடிட்டு இருக்காங்க. செம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட முடிஞ்சால் நம்ம பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்சா அதை நம்ம பேசுவோம் அவங்கக்கிட்டையும். அதே மாதிரி இதுவும் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, WPLல ஆக்ஷன் வரப்போகுது. நவம்பர் மாதமே அதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் உறுதியாகலை, பட் ஆனால் அதை வந்து டெல்லியில் நடத்த போகிறதா தகவல் வந்திருக்கு. எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னா மெகா ஏலம் தான். ஸோ என்ன மென்ஸ் ஆக்ஷனில் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து உமன்ஸ் ஆக்ஷனில் இந்த தடவை எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 பிளேயரை வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும். அந்த 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேயருக்கு வந்து நீங்கள் 3.50
லட்சம் வரைக்கும் கோடி வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணலாம். ஒரு பிளேயருக்காக 3.50 கோடி வரைக்கும் செலவு பண்ணலாம். லீஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயருக்கு 50 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலவு பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 5 ஆர்டிஎம் கார்டு கிட்டத்தட்ட நீங்கள் பிளேயர் யாருமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா 5 ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணலாம். எத்தனை பிளேயர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஎம் கார்ட்ஸ் குறையும். இதுதான் இப்போதைய அப்டேட்டு. இதற்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபுட்பாலில் நேற்று வந்து அல் நசர் வந்து நம்ம எஃப்சி கோவா கிட்ட வந்து விளையாடின மேட்சஸ் ஆகட்டும், அதில் வந்து எஃப்சி கோவா வந்து தோற்றுருந்தாங்க. உண்மையாகவே ஏஎஃப்சி கப்புங்கிறது வந்து ஒரு பெரிய லீக், அதுவும் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கிளப் போகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஏன்னா ஐஎஸ்எல்ல எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் போகுது. அந்த ப்ராப்ளங்களுக்கு இடையிலையும் ஒரு ஏஎஃப்சிக்காக இங்கேருந்து ஒரு கிளப் போகுதுங்கிறது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். அதுவும் அல் நாசர் மாதிரி ஒரு பெரிய கிளப் கிட்டத்தட்ட 1151 கோடி அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எஃப்சி கோவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளேயர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 38 கோடி தான். 40 கோடினே வைங்களேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் கண்டிப்பாக ரொனால்டோ ஆடுறாருன்னா அது வேர்ல்டு கிளாஸ் டீம் தான், நம்ம அதை மாற்ற முடியாது. அவரை வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவர் ஆட மாட்டார்னு முன்னாடியே தெரியும், அதை சொல்லியிருந்தாங்க. இதில் என்னென்னா, அந்த டீமுக்கு எதிராகவே எஃப்சி கோவா வந்து ஒரு கோல் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு எஃப்சி கோவா அதாவது அல் நசர்லாம் ரெகுலராக ஆடிக்கிட்டு இருக்காங்க, பெருசாக லீக்கு அந்த இதுன்னு போகுது. இங்கே இருக்கிற ஐஎஸ்எல் கிளப்பில் வந்து நமக்கு பெரிய ஆக்டிவிட்டிஸ் இல்லை. நம்ம ஐஎஸ்எல் வந்தால் மட்டும்தான் பெரிய ஆக்டிவிட்டி இருக்கும். தூரான் கப் அது இதுன்னு சின்ன சின்ன கப் இருந்தாலும் அதில் வந்து பெரிய அளவில் எக்ஸ்போசிங் இருக்காது. நம்ம லோக்கல் பிளேயர்ஸில் ஆடுற மாதிரி அந்த மாதிரியான இது தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏஎஃப்சி கப்பில் வந்து எஃப்சி கோவா போனதே ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்க வந்து தோற்று இருந்தாலும் வெற்றிகரமான தோல்வியாக தான் இதை வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக. இதற்கடுத்து ஃபுட்பால் வந்து இந்தியாவில் வளரணும் அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சதீஷ். ஓகே, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அநேகமாக நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து கமெண்ட் செக்ஷன் நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம். வியூவர்ஸோட கமெண்ட்டில் சேட் பண்ணுறது வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். அதை வந்து லைவ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி. எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது அதை வந்து வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 o'clock இருக்கும், இல்லை சனிக்கிழமை ஈவினிங் 6 o'clock இருக்கும். அது வந்து இந்த வீக்கே ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் இருக்கோம். அநேகமாக இந்த வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை நாங்கள் மீட் பண்ணலாம். அதாவது நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு இந்த லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு தகவல் மட்டும், சென்னை ஓப்பன்ஸ் நடக்க இருக்குது. அது வந்து அக்டோபர் 27 நவம்பர் 2 வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்குது. அதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு பிரம்மாண்டமாக சென்னை ரெடி ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம வந்து விஜய் அமிர்தராஜ் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பிளேயர்ஸ் வந்து விளையாடுறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்களோ அதை விட நம்மளோட ஃபுட்டுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய அப்டேட் வரும். கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். நம்ம நெருக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 27 ஸ்டார்டிங் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் வீக் வந்து ஆரம்பிக்க போகுது சென்னை ஓப்பன்ஸ். அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். இன்னும் இதே மாதிரி நிறைய அப்டேட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் அனுமந்த் மற்றும் நான் சதீஷ்.